श्रीशैले दयापात्रं दीभत्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्मजामाधरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमद्भयाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां भक्तामृतं विश्वजानूनमोदनं सर्वार्थं श्रीषडगोपवाग्भयं सहस्रसागोपनिषत्समागमं नमाम्यகம் திராவிடவேதசாகரம். திருவழுதினாடென்றும் தென்குருகூரென்றும் மறுவினியவன் பொருணல் என்றும் அருமறைகளாந்தாதி செய்தான் அடியினையை எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து ஏய்த்தவருங்கேத்தி ராமானுஜ முனிதன் வாய்த்த மலர்பாதம் வணங்குகின்றேன். ஆய்த்தவருஞ்சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற. எம்பெருமான் திருவருளாலே ஆச்சாரியன் அனுக்கிரகத்தாலே கடந்த பல தினங்களாக நம்மாழ்வார் அருளிச் செய்த திருவாய்மொழியை நாம் அனுபவித்து வருகிறோம். இன்றைய தினம் நாம் அனுபவிக்க இருப்பது 2ஆம் பத்து 4ஆம் பதிகம் 6ஆம் பாசுரம். தகவுடையவனே எண்ணும் பின்னும் மிக விரும்பும் பிரான் எண்ணும் எனதக உயிர்க்கமுதே எண்ணும் உள்ளம் முகவுருகி நின்றுள்ளே. தகவு உடையவனே எண்ணும் பின்னும் மிக விரும்பும் பிரான் எண்ணும் எனது அக உயிர்க்கு அமுதே எண்ணும் உள்ளம் உகவுருகி நின்று உள்ளே உள்உளே. உகவுருகி நின்று உள்உளே. என்னுடைய நெஞ்சம் அழியும் விதத்திலே ஸ்வரூபம் நீர்ப்பண்டமாக உருகி எனது உள்ளில் நின்று என்னை விழுங்கும்படியான சுவாபங்கள் உள்ளவனே என்கின்றாள் எம்பெருமானை பார்த்து திருத்தாயார். அத்தோடு நிற்காமல் மேன்மேலும் நான் விரும்பும் விதமாக உள்ள உபகாரணே என்கின்றாள். அத்தோடு விட்டாளா, மேலும் எனது அந்தராத்மாவின் அமுதமே என்கிறாள். இவ்வளவு தூரம் புகழ்ந்து பேசுகின்றாள். அவ்வாறு புகழ்ந்து பேசும் பயன் ஏதும் கிட்டவில்லை. இவளுடைய, அதாவது பராங்குச நாயனுடைய துன்பத்தினை கண்ட தாயார், அவன் அதாவது சர்வேஸ்வரன் அருளற்றவன் என்றாள். இந்த பெண் இந்த சொற்களை தாயிடமிருந்து வந்த சொணமே அதனை பொறுக்க இயலாமல் அவனை தயவு இல்லாதவன் என்று கூறுவதா? தயவு குறைவில்லாமல் உள்ளவனே அவன் என்கின்றாள் பராங்குஜ நாயகி. கடந்த பாசுரத்திலே தாய் உரைத்ததை கேட்ட இந்த பெண், ஆகா, ஏன் இப்படி உரைத்தாய்? ஒன்றின் உற்பத்தி இடத்திலே உற்பத்தியாகும் பொருள் குறைந்து போகுமோ? கடல் வற்றுமோ? நமது பாவங்கள் அதிகமாக உள்ளன என்று எண்ண வேண்டாமோ என்கின்றாள். அவன் வரவில்லை என்றாலும் இவள் அதிகமாக விரும்புவதன் காரணமாக என்ன என்ற கேள்விக்கும் விடையளிக்கிறார் ஆழ்வார் இப்பாசுரத்திலே. பெற்ற தாயானவள் அவன் வருவதற்கு அதிக தாமதம் உண்டானதை பொறுத்து கொள்ள இயலை. அவ்வாறு பொறுத்து கொள்ள இயலாமல் தாய் என்ன எண்ணுகிறாள்? அவன் வந்து நிற்கலாம் அல்லவோ, இது என்ன உபகாரத்தன்மையோ என்கிறாள். பராங்குஜநாயகியான பெண்ணுக்கு உள்ள வேகத்தை விட, அவசரத்தை விட தாய்க்கு அவசரம். எதனால் என்றால், தன்னுடைய பெண் துன்பப்படுகின்றாளே, அந்த துன்பத்தை போக்கக்கூடிய அளவில் எம்பெருமானாகிய சர்வேஸ்வரன் அவள் கண்முன்னேல வரக்கூடாதா? அவ்வாறு வந்து நிற்கலாமல்லவோ, இது என்ன உபகாரத்தன்மையோ என்கின்றாள். ஆனால்
அது கேட்ட அவளுடைய பெண் பராங்குச நாயகி என்னவென்கின்றாள்? எனது ஆத்மாவிற்கு அமிர்தம் போன்று இனிமையாகவும் தரிக்க வைக்கும் மருந்தாகவும் உள்ளவனே என்றாள். வடிவம் இல்லாத மனம் என்பது ஓர் வடிவம் எடுத்து நீர்ப்பண்டம் போன்று உருகியது. உருகி நின்று உளே என்று ஆழ்வார் இந்த பாசுரத்தை முடித்து வைக்கின்றார். இத்தோடு இன்றைய காணலை நிறைவு செய்கின்றோம். எம்பெருமான் திருவடிகளே சரணம். நம்மாழ்வார் திருவடிகளே சரணம். எம்பார் திருவடிகளே சரணம்.